ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து வேரியபிள் சம்மந்தமாக சில எக்ஸசைசஸ் பார்க்க போகிறோம். அதான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வேரியபிள்ஸ்னால் என்னன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு அது சம்மந்தமாக சில எக்ஸசைசஸ் பார்ப்போம். ரைட், இப்போ நான் பார்க்க போகிறது வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணி எப்படி ரெண்டு எண்களை வந்து கூட்டுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நான் இதை அப்படியே அழிச்சிடுறேன். ரைட், இப்போ எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ரெண்டையும் கூட்டி 4ன்ற விடையை எடுக்கணும். இப்போ முதல்ல நம்ம எடுத்தோம் எப்படி, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் இப்படி தானே எடுத்துக்கிறோம். முதல்ல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் இதில் வந்து நம்ம எப்படி எழுதணும், 2+2 அடிச்சுட்டு நம்ம போய் ரன் பண்ணோம் ப்ரோக்ராம். எப்படி ரன் பண்ணுறது, திரும்ப நீங்கள் ரன் பண்ணுற நேரம் திரும்ப இந்த உங்களோட ஃபோல்டர் இருக்குது, ஜாவா ஃபோல்டருக்கு தான் உங்களோட எல்லா ப்ராஜெக்டும் சேவ் ஆகிருக்கு. இதில் போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து எப்படி ரன் பண்ணுவீங்க, ஜாவா சி உங்களோட ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் என்ன ஃபைல் சேவ் பண்ண ஃபைலோட நேம் எக்ஸாம்பிள் டாட் ஜாவா. இங்கே போயிட்டு ஜாவா எக்ஸாம்பிள்னு சொல்லி அடிச்சு ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கான விடை வந்துருச்சுங்க நம்ம. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 2+2 இதை இன்னும் நான் சேவ் பண்ணலை. சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கீபோர்டில் வந்து அப் ஏரோ டவுன் ஏரோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மாற்றிக்கலாம். ஒருத்தரம் டைப் பண்ண மட்டும் தான் இருக்குது, மற்ற நேரம் வந்து திரும்ப டைப் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி உங்களுக்கு எடுத்துக்கலாம். ரைட், 4 கொடுத்து வந்துருச்சு. இதை நம்ம எப்படி வேரியபிளை டிக்ளேர் பண்ணி காட்டுறதுன்னா, நீங்கள் இன்ட்ன்றதை இன்ட் num1 கொடுப்போம். ஒரு சாதாரணமாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கொடுக்குறது num1 கொடுப்போம். நம்பர் 2 தான் கூட்ட போகிறோம். num1 2 கொடுக்குறோம். அதில் டேப் கீயை ப்ரெஸ் பண்ணி சரியாக அலைன்மெண்ட் செட் பண்ணுவோம். இன்ட் num2 = 3 2ன்னு கொடுப்போம். ஓகே, இப்போ இந்த மாதிரி டெக்ஸ்டோட நம்பர் நம்ம எழுதலாம், டெக்ஸ்ட் இல்லாமல் நம்பரை எழுதலாம். ஓகே, இந்த மாதிரி எழுதலாம். num1 num2 கொடுத்துட்டு இங்கன்னா நம்ம வந்து இது ரெண்டையும் கூட்டுத்தொகையை எடுக்கிறதுக்கு இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். இன்ட் டாட் ஈக்குவல், இப்போ அந்த 2 வந்து எதில் அசைன் ஆகிருக்கும், num1ல அசைன் ஆகிருக்கும். இந்த 2 வந்து num2ல அசைன் ஆகிருக்கும். ஓகே, இப்படி நம்ம எழுதுனோம்னா என்ன ஆகும்னா, இது வந்து டேட்டா டைப், இது வந்து வேரியபிள் நேம், இது வேல்யூ. உங்களோட வேல்யூ வந்து எந்த சைடில் இருக்குது, இப்போ ரைட் சைடில் இருந்து உங்களோட லெஃப்ட் சைடில் வந்து இங்கே ஸ்டோர் ஆகும். 2 வந்து இந்த num2ல ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம கூட்டுற நேரம் எப்படி கூட்டுவோம்னா, num1 + num2 நமக்கான கூட்டுத்தொகை எப்படி வருதுன்னா, இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என்ல நம்ம எழுத போகிறோம் num1 + num2 இப்படி எழுதலாம். இப்படி எழுதி ஆன்சர் எடுக்கலாம், டிரெக்டாக எழுதி எடுக்கலாம் ஆன்சர். இப்படி கொடுக்காம டாட் கொடுக்காம. ஆனால் இந்த முறையோட இன்னொரு வேரியபிள் நம்ம எழுதி டாட்னு எழுதி இந்த 2 வேல்யூவையும் கூட்டிட்டு இந்த 2 வேல்யூ வந்து இப்போ 2 வந்து num1ல வந்து ஸ்டோர் ஆகும், இந்த 2 வந்து num2ல ஸ்டோர் ஆகும். இதை நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா 2ம் கூட்டி இந்த டாட்ன்ற வேரியபிள் ஸ்டோர் ஆகும். அப்போ நம்ம டிரெக்டாக டாட்னு எப்படி எழுதிட்டு இப்போ ஃபைல் சேவ்னு கொடுத்துட்டு இப்போ போயிட்டு ரன் பண்ணி பார்த்தோம்னா வந்து கம்பைல் பண்ணுங்க. கம்பைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரன் பண்ணணும். சிலவங்க இந்த கம்பைல் பண்ண மாட்டாங்க, ரன் பண்ண. ஓகே, இப்போ வந்து நம்ம இதில் போயிட்டு பார்த்தோம்னா 4ன்றது ஆன்சர் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா 4ன்னு வந்துருச்சு. 2 கூட்டி 4ன்னு வந்துச்சு. இப்போ இந்த வேல்யூவை நம்ம இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப நம்ம கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணிட்டு திரும்ப ரன் பண்ணி பார்த்தோம்னா 5 வந்துருச்சு ஆன்சர். ஓகே, இப்படி தான் நம்ம ஜாவாவில் எவ்ரி டைம் வந்து நம்ம ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம ரன் பண்ணி காட்டுவோம். ஓகே, இந்த மாதிரி தான் நமக்கு ஆன்சர்ஸ் எடுக்கிறது. ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு எக்ஸசைஸ் நான் பண்ண போகிறேன். ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் கால்குலேஷன் பண்ண போகிறேன். அதாவது இப்போ நம்ம ஒரு 3 சப்ஜெக்டை மார்க்ஸை கொடுத்துட்டு அதில் டோட்டல் அண்ட் ஆவரேஜ் அண்ட் கிரேட் கால்குலேட் பண்ண போகிறேன். இப்போ கிரேட் கால்குலேட் பண்ணுற நேரம் நான் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன்.
50க்கு மேலே இருக்கவங்களெல்லாம் பாஸ் பண்ணணும், 50க்கு கீழே உள்ளவங்கலாம் ஃபெயில் பண்ணணுன்ற மாதிரி கண்டிஷன் கொடுக்குறேன். ரைட்? இப்போ அதை எப்படி செய்யறதுன்றது பார்ப்போம். ரைட், இப்போ நான் இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இதை நான் இப்போ எடுத்து தர்றேன். ஓகே, இதில் வந்து நான் எழுத போகிறேன். இன்ட்டுன்னு எழுதுவோம். இன்ட் மார்க்ஸ் ஈக்குவல், ஓகே, இங்கே நான் வந்து மார்க்ஸ்னு எழுதுகிற நேரம் நான் வந்து ஒரு டேட்டா டைப் 3 நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். என்னது? ஸ்ட்ரிங்னா டெக்ஸ்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், இன்ட்டுனா இன்டிஜர் வேல்யூவை, மற்றது டபுள்னா தசமதானங்களை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. ரைட்? இப்போ ஃப்ளாட்டும் யூஸ் பண்ணலாம். இப்போ டபுளில் நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ டபுளில் வந்து நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் கால்குலேட் பண்ணுறேன். சிலவங்க பாருங்கள் ஒரு இப்போ உங்களுக்கு ஆவரேஜ் எல்லாம் கால்குலேட் பண்ணுறேன் தசமதானத்தில் வரும். அப்போ நம்ம டபுள்னே நம்ம அசைன் பண்ணுவோம். ஒரு டபுள் டேட்டா டைப் எடுப்போம். டபுள் மார்க்ஸ் ஈக்குவல் 67.5. ஓகே, அடுத்தது வந்து ஓகே டபுள். இப்படி நம்ம எழுதுகிற நேரம் நமக்கு லேசான வழி இப்படி எழுதிட்டு வர்றதை விட ஒரு முறை நம்ம எழுதுவோம் டபுள்னு. மார்க்ஸ் 1, மார்க்ஸ் 2, மார்க்ஸ் 3 இந்த மாதிரி எழுதிட்டு இதை நம்ம எடுப்போம் இங்கிட்டு. இப்போ வந்து நம்ம ஒருத்தர் நம்ம எழுதிட்டோம் மேலே. ரைட்? இப்போ இந்த அவ்வளோ வேரியபிளையும் வந்து எந்த டேட்டா டைப்புக்கு உரியது? இந்த டபுள்ன்ற டேட்டா டைப்புக்கு உரியது. இப்படி எழுதிட்டு நமக்கு எழுதுனோம்னா திரும்ப டபுள் எழுத தேவை. இப்போ மார்க்ஸ் 1, இப்போ வந்து அடுத்தது என்ன செய்ய போகிறோம்? இதை அப்படியே காப்பி பண்ண போகிறோம். மார்க்ஸ் 2 இவர் வந்து நம்ம 70 கொடுக்க போகிறோம். அடுத்தது மார்க்ஸ் 3 80 கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து ஆன்சர் வரணும் 3 கூட்டுத்தொகை வர நேரமும் இதையும் வந்து நம்ம டோட்டல்னு கொடுக்குறோம். இங்கே ஆவரேஜ்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பாருங்க, கவனிச்சுக்கிறேங்க. டாட் ஈக்குவல் மார்க்ஸ் 1 ப்ளஸ் மார்க்ஸ் 2 ப்ளஸ் மார்க்ஸ் 3. இது 3ஐயும் கூட்டி எனக்கு வர ஆன்சர் என்னன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என். பிரிண்ட்எல்என்ல எனக்கு பிரிண்ட் பண்ணி காட்டணும், டாட்ன்றதை பிரிண்ட் பண்ணணும். ஓகே, அடுத்தது எனக்கு பிரிண்ட் பண்ணணும் எவரேஜை காணணும். எவரேஜை காண்ற நேரம் எப்படின்னா நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் எத்தனை இருக்குதோ அதை கூட்டுத்தொகையால் பிரிக்கணும். ஓகே, அப்போ என்ன சப்ஜெக்ட்? இப்போ எவரேஜ்ன்றத வேரியபிள் எனக்கு எழுதியிருக்கேன். எவரேஜ்னு எழுதி ஏபிஜின்னு எழுதி ஈக்குவல் டொட்டை பிரிக்கணும். எத்தனையால்? 3ஆல். ஏன்னா 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, 3ஆல் பிரிக்கணும். பிரித்து நமக்கு இதே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல் நான் இங்கே கொடுத்துட்டு இதை வந்து எவரேஜ்னு கொடுப்போம், ஏவிஜி. அவ்வளோதான். ரைட், இப்போ நம்ம டோட்டல் எப்படி காண்பது, எவரேஜ் எப்படி காண்பதுன்னு பார்த்தோம். இப்போ டோட்டல்னா உங்களோட இந்த 3 மார்க்ஸையும் கூட்டி வார விட வந்து இந்த டோட்டலில் உள்ளடங்கும். டோட்டலில் உள்ளடங்க கூட்டுத்தொகையை வந்து நம்ம நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட், இப்போ 3 இருக்கனால 3ஆல் பிரிக்கணும் சப்ஜெக்ட். இதே 4 சப்ஜெக்ட் இருந்தால் 4ஆல், 5 சப்ஜெக்ட் இருந்தால் 5ஆல், 9 சப்ஜெக்ட் இருந்தால் 9ஆல் பிரிக்கணும். ஓகே, இதை ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க. அடுத்தது நம்ம என்ன கண்டிஷன் பார்க்க போகிறோம். கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும். நம்ம இஃப்பை யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம இஃப் எல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம வர வீடியோஸில் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம இஃப் என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஒரு கண்டிஷனை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் இந்த இஃப்ன்றத விஷயம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஒரு கண்டிஷன். ஓகே, இப்போ ப்ரோக்ராமில் ஒரு கண்டிஷன் போடுறோம். அதாவது 50க்கு மேலே மார்க்ஸ் எடுத்தவங்களை வந்து பாஸ் பண்ணுங்க, 50 கீழே எடுத்த மார்க்ஸ் எடுக்கிறவங்கலாம் ஃபெயில் பண்ணுங்க அப்படி. ஓகே, இப்போ வந்து 50,000க்கு மேலே சேலரி எடுக்கிற எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் 10% டேக்ஸ் அறவிடுங்க அந்த மாதிரி. அப்போ அதுக்கு வர்றது நம்ம இஃப் ஒன்று யூஸ் பண்ணுவோம். இஃப் ஆவரேஜ் கிரேட்டர் தேன் 50க்கு மேலே இருந்துச்சுன்னா நமக்கு ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு, இந்த ப்ராக்கெட்டை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். ஓப்பன் ப்ராக்கெட்டில் யூஸ் பண்ணிவிட்டு இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்ல நம்ம யூஸ் பண்ணணும், பாஸ்ன்னு யூஸ் பண்ணணும். இல்லைனா எல்ஸில் இதை அப்படியே காப்பி பண்ணி
இதில் போட்டு ஃபெயில் நியூஸ் ரைட் 50க்கு மேலே இருந்தால் பாஸ் பண்ணன்னு சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸை, 50 கீழே இருந்தால் ஃபெயில் பண்ண சொல்லுங்கன்றதை இங்கே வந்து தெளிவாக நம்ம கொடுத்துருக்கோம். அவ்வளோதான் செய்ய போகிற விஷயம். ரைட்டா? இந்த மாதிரி கவனமாக எழுதிக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு நீட்டாக ப்ரோக்ராம் எழுதுங்க. அப்படின்னா தான் அந்த உங்களோட ப்ரோக்ராம் வந்து இப்போ எல்ஸ் இப்படி வருது. இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி ப்ராக்கெட்டை கொடுத்து இப்படி எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் ப்ரோக்ராமிங். ஓகே, இதை வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? டோட்டல் கால்குலேட் பண்ணோம், இங்கே ஆவரேஜ் கால்குலேட் பண்ணோம், இங்கே நம்ம வந்து கிரேட் கால்குலேட் பண்ணோம். ஓகே, இப்போ வந்து இதை நம்ம சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஜேவிஎம்மால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜாவா சீன் அடித்து முதல்ல கம்பைல் பண்ணுவோம். எரர் இல்லை. அதுக்கப்புறம் ரன் பண்ணால் பாருங்கள், உங்களோட கூட்டுத்தொகை இந்த 3ஐயும் கூட்டி வர கூட்டுத்தொகை இந்த உங்களுக்கு பிரிண்ட் பண்ண காட்டிடுச்சு. அடுத்த எவரேஜ் உங்களுக்கு காட்டியிருக்கு. அடுத்த பாஸ் ஃபெயில்ன்றது காட்டியிருக்கு. ரைட், இதை வந்து நம்ம செஞ்சுக்கலாம். ஓகே ரைட் ரைட், இதை உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நம்புகிறேன். ரைட், இப்போ அடுத்தது நம்ம பார்ப்போம். என்னன்னா நம்ம பார்க்க போகிற அடுத்த விஷயம் என்னன்னா எம்ப்ளாயிட சேலரி கால்குலேஷன் சிஸ்டம் பார்க்க போகிறோம். ஓகே ரைட், இப்போ நான் இதை அப்படியே எடுத்துறேன். எம்ப்ளாயிட சேலரி கால்குலேஷன். ரைட், இப்போ எம்ப்ளாயி சேலரி கால்குலேஷன் பண்ணுற நேரம் நமக்கு என்னென்ன வேணும்னாங்க? சேலரி. இப்போ சேலரின்னு இல்லை. ரைட், இங்கே டேக்ஸ் இல்லை, இங்கே நெட் சேலரி இல்லை. ரைட், ஓகே, இது வந்து பேசிக் சேலரி கொடுக்குறேன். பேசிக் சேலரி. ரைட், இப்போ வந்து எம்ப்ளாயோட பேசிக் சேலரியை வந்து நம்ம இந்த வேரியபிள் அப்படியே காப்பி பண்ணி கீழே எடுத்துட்டு ஈக்குவல். இப்போ அவரோட பேசிக் சேலரி வந்து 52,000 ரூபா. ஓகே ஓகேப்பா, எம்ப்ளாயோட பேசிக் சேலரி 52,000 ரூபா. இப்போ நம்ம வந்து டேக்ஸ்க்கு வந்து கால்குலேட் பண்ணணும். டேக்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஓகே, இல்லை நெட் சேலரியை டேக்ஸை கழிச்சு நமக்கு நெக்ஸ்ட் சேலரியை வந்து கால்குலேட் பண்ணணும். அப்போ கண்டிஷன்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். இஃப் உங்களோட பேசிக் சேலரி வந்து எம்ப்ளாயோட பேசிக் சேலரி வந்து 50,000 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம இன்க்ளூட் பண்ணணும் 10% டேக்ஸ். எப்படி இன்க்ளூட் பண்ணுறது? டேக்ஸ் ஈக்குவல் நம்மளோட பேசிக் சேலரியிலேருந்து இங்கே நான் வந்து 10 கொடுத்துட்டு பிரிக்கணும் தாளை. ரைட், இப்படி கொடுக்கணும். ரைட், 10% கால்குலேட் பண்ணுறோம். நம்ம டேக்ஸ் வந்து 50,000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் உங்கள் பேசிக் சேலரியிலேருந்து 10% டேக்ஸ் ஆட் ஆகிடுங்கன்னு கொடுத்துருக்கோம். அதே எல்சிஃப் ஒன்றுக்கு மேற்பட்ட கண்டிஷனை செக் பண்ணுற நேரம் எல்சிஃப் போடணும். அதே இந்த சேலரிங்கிறது வந்து 35,000 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு 5% டேக்ஸ் கொடுக்கி இருக்குதுன்னு சொல்கிறது. டேக்ஸ் வந்து அறவிடுங்கன்னு சொல்கிறோம். அப்போ 50,000 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா, ஸோ 35,000 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு. அப்போ டேக்ஸ் இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே போட்டு 5 கொடுப்பேன். ஓகே, இல்லைனா நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்ஸ் நான் என்ன பண்ண போகிறேன்னா இல்லைனா நான் கொடுக்க போகிறது வந்து டேக்ஸ்ட்டை வந்து தொகை வந்து டேக்ஸ் ஈக்குவல் 0 கொடுக்குறேன். ஓகே, டேக்ஸ் ஈக்குவல் 0 கொடுக்குறேன். ரைட், பேசிக் சேலரி வந்து 50,000க்கு மேலே இருந்துச்சுன்னா 10% டேக்ஸ் அட விட்டுறேன். பேசிக் சேலரி 35,000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் 5% டேக்ஸ் அட விட்டுறேன். 35,000 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நோ டேக்ஸ், டேக்ஸ் இல்லை. ரைட், இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம டேக்ஸை பார்ப்போம். ரைட், இப்போ இந்த 50,000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் 10% டேக்ஸை நம்ம வந்து அறவிட்டுறோம். 35,000க்கு மேலே 5%, 35,000 கீழே இருந்தால் 0%. இது ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ நம்மளோட சேலரி எவ்வளோத்தில் இருக்க 52,000 கொடுத்துருக்கோம். அப்போ இந்த இஃப்டில் இல்லை தான் நம்ம கால்குலேஷன் ஆக போகுது. அதாவது 10% நம்ம கால்குலேட் ஆக போகுது. ஓகே ரைட், இப்போ நம்ம டேக்ஸை கண்டுபிடிக்கிற நேரம் system.out.println அடிச்சுட்டு ஏங்கண்ணா நீங்கள் டேக்ஸ்னு சொல்லி அடிச்சுட்டு ஏன்னா நான் போட போகிறேன் கான்கேட்னு ஆப்பரேட்டர் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ இந்த மாதிரி எழுதணும். அதாவது டபுள் கொட்டேஷன் மார்க்குள்ளே எழுதலாம். ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எழுதிட்டு ப்ளஸ் அடிச்சுட்டு இங்கே நான் வந்து நம்ம வேரியபிளை கால் பண்ண போகிறேன். என்னது? டேக்ஸ். இந்த டேக்ஸுங்கிற வேரியபிள். அப்போ உங்கள் டேக்ஸ் எவ்வளோன்றதை காட்டும். ஓகே ரைட்,
இப்போ அடுத்தது காட்டுற நேரம் நம்ம நெட் சேலரியை கண்டுபிடிக்கணும். நெட் சேலரி வேரியபிள் நான் கால் பண்ணியிருக்கேன், அதை எடுத்து நான் கொடுத்துட்டு ஈக்குவல் நெட் சேலரி எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா நம்ம பேசிக் சேலரியிலேருந்து டேக்ஸை கழிச்சு வரதான் நமக்கான நெட் சேலரி அமையும். இதையும் நம்ம system.out.println எழுதிட்டு கீழே பிரிண்ட் பண்ணி காட்ட போகிறோம். நம்ம நெட் சேலரி இஸ்ன்னு சொல்லி அடிச்சுட்டு நம்மளோட நெட் சேலரியை நம்ம கொடுக்குறோம். ஓகே, அதாவது நெட் சேலரி எப்படி கொடுக்குறேன்னா பேசிக் சேலரியிலேருந்து நம்ம பேசிக் சேலரி இவ்வளோ தான், அதாவது நம்ம டேக்ஸை கழிச்சிட்டு வரது தான் நெட் சேலரி அமையும். ஓகே ரைட். இப்போ நம்ம அதை பார்ப்போம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி. இப்போ இங்கே வந்து முதல் கம்பைல் பண்ணுவோம், எரர்ஸ் இல்லை, திரும்ப ரன் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து 10% வந்து 5200 ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த 5200 கழிச்சு வர்றது நம்ம நெட் சேலரியாக அமைஞ்சிருக்கு. ஓகே ரைட். இதே வந்து நம்ம மாற்றி பார்த்தோம்னா ஒரு 22,000 போட்டு பார்த்தோம்னா நமக்கு நோ டேக்ஸ். ஏன்னா இதுலேயும் இந்த லூப்லேயும் இந்த கண்டிஷன் 50,000 மேலே இல்லை, 30,000 மேலே இல்லை, நமக்கு டேக்ஸ் வராது. இப்போ பாருங்க தொகையை பாருங்க, டேக்ஸ் இஸ் 0. உங்களுக்கு வந்து நெட் சேலரி 22,000 உங்களுக்கு பேசிக் வந்துச்சு. இதே வந்து எனக்கு 37,000 போட்டு பார்ப்போம். அது வந்து இந்த கண்டிஷனில் தான் உங்களுக்கு வந்து மொதல் கண்டிஷனை செக் பண்ணோம், இந்த கண்டிஷனுக்குள்ளே இது இருக்குதான்னு பார்க்கும். இந்த கண்டிஷனில் இருந்துச்சுன்னா இது வேலை செய்யும், அப்படி இல்லைன்னா ரெண்டாவது கண்டிஷனை பார்க்கும். இந்த கண்டிஷனில் இருந்தால் இந்த இஃப் வேலை செய்யும், இதே இல்லாட்டினா கீழே உள்ளது வேலை செய்யும். ரைட். இப்போ இது வந்து முதல்ல கண்டிஷனில் இந்த கண்டிஷனோட ட்ரூ இல்லை, ரெண்டாவது கண்டிஷனை பார்க்கும். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது எக்ஸிக்யூட் பண்ணி காட்டும். இப்போ எனக்கு ரெண்டாவது கண்டிஷன் தான் ட்ரூ. இதை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ரன் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா 5% டேக்ஸ் கால்குலேட் பண்ணி வந்திருக்கு. ஓகே ரைட். இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஆஸ் அ ஜாவா பிகினர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஜாவா வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும் இந்த எக்ஸாம்பிள் வழியே போனீங்கன்னா. ரைட். இது மாதிரி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.